Hi my dear friends and cuties, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் ஃப்ளவர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 7x7 cm ஒரு ஷீட் எடுத்துர்க்கேன். நான் வந்து ப்ளூ கலர் ஷீட் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க செஞ்சுக்கலாம். இப்போ நான் இத ஃபோல்ட் பண்ற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிட்டு கொஞ்சமா பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். அது நமக்கு தேவைப்படாது. இது மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இத ரெண்டும் ஓபன் பண்ணிட்டு இப்போ சிசர்ல இப்போ நான் கட் பண்ற மாதிரியே கட் பண்ணனும். நீங்க வந்து பென்சில்ல டிரா பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படினா ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். ஓபன் பண்ணி பாக்கும்போது அழகா வந்து 8 பெட்டல்ஸ் இருக்க ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு பெட்டலுக்கும் நம்ம வந்து இது மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்பதான் வந்து பூ பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். இல்ல அப்படினா ஒரு ஸ்கேல் சென்டர்ல வச்சு பிரஸ் பண்ணீங்கனாலும் இதே மாதிரி இருக்கும். இது மாதிரி நான் 4 பேப்பர்ல கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ yellow கலர் ஷீட்ல ரவுண்ட் ஷேப் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து என்னோட பேங்கிள் சைஸ் வச்சு நான் கட் பண்ணிருக்கேன். அதே போல இதுவும் வந்து சிசர்ல வந்து இது மாதிரி ரவுண்டா கட் பண்ணிட்டே வரணும். இதுவுமே வந்து நீங்க பென்சில்ல டிரா பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படினா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணிரலாம். இத வந்து ஃப்ரண்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லா ரோல் பண்ணிட்டே வரணும். அப்ப நல்லா ரொம்ப நெருக்கமா ரோல் பண்ணுங்க. அப்பதான் வந்து பூ பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். இது வந்து ஒரு குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. ப்ளூ கலருக்கு yellow கலர் வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ கலருக்கு yellow கலர் எடுத்துர்க்கேன். ஒரே கலர்ல பண்ணா வந்து டிஃபரண்டா இருக்காது. அதனால வந்து நான் டபுள் கலர் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சத ஒண்ணு மேல ஒண்ணா வந்து க்ளூ போட்டு ஒட்டிரலாம். இப்போ லாஸ்டா வந்து நம்ம yellow கலர்ல செஞ்சோம்ல அந்த ரோஸை வந்து அது மேல ஒட்டிரலாம். இப்போ நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.